வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தி இன்றைக்கு பேசும் ஒரு பொருளா மாறி இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் இஸ் டெட் அப்படின்னு ஹேஷ்டேக்ல பயங்கரமா பரப்பப்பட்டு பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இல்லங்க, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா சேர்க்கப்பட்டிருக்காரு. ராணுவ மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த அருக்கு பாருங்க காணொலி அப்படின்னு ஒரு காணொலியும் பரவிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இதெல்லாம் திசை திருப்புற வேலையா இருக்கும் என்றும் பேசப்பட்டிருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தலான ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறார். மனசுல தோன்றதெல்லாம் செயல் திட்டங்களாக செய்து உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நபரா அவர் இருக்கிறார். சரியா 16 நாளைக்கு முன்னாடி 48 மணி நேரம் தான் ஈரானுக்கு கெடு, அதுக்குள்ளே அவங்க சரணடையணும். 2வது ஹார்மோஸ் அந்த நீரிணையை திறந்து விடணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. அவங்களுடைய மின்சார உற்பத்தி மையங்களை உடைச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டினாரு. இன்னைக்கு 16 நாள் ஆச்சு, ஒன்னும் நடக்கல. நேத்து கூட ட்ரூத் என்கிற சமூக வலைத்தளத்துல அவர் ஒரு செய்தி போட்டிருக்காரு. செவ்வாய்க்கிழமை 8 மணி மாலை, அதுவரைதான் ஈரானுக்கு டைமே, அதுக்கு மேல நாங்க டைமே கொடுக்க மாட்டோம், சரணடைங்க, போற நிறுத்துங்க, அந்த நீரிணையை திறந்து விடுங்க ஹார்மோஸ அப்படின்னு மிரட்டி இருந்தாரு. திடீர்னு பார்த்தா நேற்று மாலையில இருந்தே டொனால்டு ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்தாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வீடியோக்கள் பரவ ஆரம்பிச்சது. அதுலயும் வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவினுடைய தலைநகரம், அங்க இருக்கக்கூடிய ராணுவ மருத்துவமனை, வால்டர் ரெட் அப்படின்னு கூடிய ராணுவ மருத்துவமனை, அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கடுமையான பரப்புரைகளா நடந்தது. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, அந்த தெருவிலே யாரும் நடக்கல, அந்த தெருவிலே வண்டி வாகனங்கள் எதுவுமே போகல. ராணுவ முகாம், ராணுவ மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பரப்பப்பட்டது. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சனிக்கிழமை முந்தா நாள் எந்த வேலையுமே செய்ய மாட்டாரு ட்ரம்ப், மக்கள் சந்திப்பு நடக்காது, பத்திரிகை சந்திப்பு நடக்காது, அரசு அலுவல்கள் வேலைகள் எல்லாத்தையும் அவர் ஒத்திவைக்கிறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு வெள்ளை மாளிகையில. இது இன்னும் அந்த சந்தேகத்தை பெரிய அளவுல பரபரப்பாக்குச்சு. வெள்ளை மாளிகை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு யாரையுமே சந்திக்க மாட்டார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 நாளாவே ட்ரம்போடைய முகத்தவே காட்டல. இது இந்த செய்திக்கு இன்னும் வலுவூற்றதா இருந்தது. ஆமா, உண்மைதான், அவர் இறந்திருப்பாரு அப்படின்னு பேசுவதற்கு அதுவே ஒரு காரணமாவும் அமைஞ்சது. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வெள்ளை மாளிகை மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த துப்பாக்கி சூட்டுல அங்க பாதுகாப்புக்கு இருந்த ராணுவத்தை சேர்ந்த ஒரு பெண் சாரால் சுட்டு கொல்லப்பட்டார். இன்னொரு ராணுவ அதிகாரி சுடப்பட்டார். அவரு உயிருக்கு ஆபத்தா மருத்துவமனையில சேர்ந்து பழச்சுக்கிட்டார். இந்த சாரால் இறந்து போயிட்டாங்க. அதுவே ஒரு பேர் அதிர்ச்சியை உண்டு பண்ணியது. வெள்ளை மாளிகை முன்னாடி நின்று சுட்டுட்டாங்களா அப்படின்னு. பரப்புரை பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப சுட்டாங்க. கரெக்டா அவருடைய காதை தாண்டி போச்சு, லேசா உரசிட்டு போச்சு அந்த புல்லட். அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தேர்தல்ல ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அந்த துப்பாக்கி சூடு கூட மாறியது. அது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர், ஒரு கல்லூரியினுடைய முதலாண்டு மாணவர், கணக்குல வல்லுநரா இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் அவர் சுட்டாரு அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டு இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருந்த டொனால்டு ட்ரம்ப் இந்த காலகட்டத்துல திடீர்னு மரணம் ஆயிட்டாரு அப்படின்ற செய்தி ஒரு பெரிய பேசுபடு பொருளா உலகம் முழுவதும் மாறி இருக்கு. இந்த ஹேஷ்டேக் சொன்னேன் இல்லையா, டொனால்டு ட்ரம்ப் இஸ் டெட், அது வந்து மிகப்பெரிய ஹேஷ்டேகா மாறுச்சு. ஆளுக்கால் கான்ஸ்பிரன்சி தியரிய பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொரு வீடியோ கூட வைரல் ஆயிட்டு இருக்கு. வாஷிங்டன் டிசில இருக்கிற அமெரிக்க ராணுவ மருத்துவமனையில இருந்து அவருடைய உடலை அப்புறப்படுத்துறாங்க. அப்படியான ஒரு வீடியோ பரவுச்சு. அவருடைய உடம்ப இன்னொரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு வண்டியில ஏத்தி கொண்டு போற மாதிரி ஒரு வீடியோ பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாருங்களேன். இதோட இன்னொரு வீடியோவும் முக்கியமான வீடியோவும் பார்க்கப்படுது. அது என்னன்னா, அவர் இறந்துட்டாரு, எல்லா படைகளும் தயார் நிலையில இருக்கு, கடைசியில இந்த சூழல்ல எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு படைகள் எல்லாம் தயார் நிலையில இருக்கு அப்படின்னு இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா, விமானங்கள்லாம் தயாரா இருக்கு, படைகள்லாம் தயாரா இருக்கு, அப்படியான ஒரு வீடியோவும் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அமெரிக்கால. ஏன் உலகத்திலே அப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அதை வச்சு எக்கச்சக்கமான ஏஐ வீடியோஸ் வெளியாச்சு.
இதுக்கு இடையில இது முன்னாடியே நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வீடியோ. ரொம்ப நாளா பேசப்பட்ட ஒரு அந்த காலத்துல எடுக்கப்பட்ட கார்ட்டூன் வீடியோ. அது என்னன்னா சிம்சன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ. அதுல பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன்ல நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, இந்த தலைவர் இப்ப செத்துருவாரு, இந்த தலைவர் இப்ப இதாயிரும், உலகம் அழிஞ்சிரும், ஒரு முக்கியமான தலைவர் இப்படி நடக்க போகுதுன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாம் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கே சொல்லிச்சுப்பா அந்த நாடகத்துல, அந்த சின்ன குழந்தைங்களுடைய கார்ட்டூன் படத்துல சொன்னாங்கப்பா அன்னைக்கே 2026 மார்ச் 14 ட்ரம்ப் செத்துருவாருன்னு சொன்னாங்க. திடீர்னு போன்ல பேசிட்டு இருப்பாரு, என்ன கோவம் வந்துடும், டம்மனை போட்டு உடப்பாரு, அப்படியே படப்படப்படன்னு மயங்கி விழுவாரு, செத்துருவாரு அப்படின்னு உன்னை கிளப்பி விட்டானுங்க. இப்ப இது பூரா மொத்தமா சேர்ந்து வந்திருக்கு. 2026 வருஷமா அது ஏப்ரல் மாசம், மார்ச் ஏப்ரல், அந்த 10-15 நாளைக்குள்ள இது எல்லாம் சேர்த்து ஆளுக்கு கதை சொல்றதுக்கு இது ஒரு பெரிய காரணமாயி போச்சு. கடைசியில என்னையா நடந்துச்சு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய பொறுப்பாளர், செய்தி தொடர்பாளர் இருப்பார்ல, அவர் ஒரு ட்வீட் போட்டு ரொம்ப நல்லா இருக்காரு, அமெரிக்காவை திறம்பட வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக டொனால்டு ட்ரம்ப் விளங்கி கொண்டு இருக்கிறார், ஆரோக்கியமா இருக்காரு, அவர் கடவுள் இன்னும் நல்லா காப்பாத்துவார்னு அவர் ஒன்ன போட்டு முடிச்சு விட்டாரு இந்த வேலையை. ஆக ஒரு விஷயம் தெரியுது, பெரிய அளவுல பேசு பொருளா 2-3 நாளா சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ற பல வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவரும் தன்னுடைய வேலை திட்டங்களை எல்லாம் ஓரங்கட்டிட்டு அமைதியா கடந்து போறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, திசை திருப்புகிற நாடகமா கூட இருக்கும். நான் அப்படிதான் நம்புறேன். ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கிற மோடி மாதிரி தான், கரெக்டா பிளான போட்டு திசை திருப்பாடுங்க. அதுல என்ன திசை திருப்புறதுக்கு என்ன வேலை இருக்குன்னா, ஈரான் போர்ல 48 மணி நேரத்துல முடிச்சு விட்டுறலாம், கமேனிய கொன்னோம்னா ஈரான் போரே நின்று போயிரும், அதுக்கப்புறம் அந்த நாடு தடுமாறிடும் அப்படின்னு நம்பினாரு. அதனாலதான் இஸ்ரேலோட சேர்ந்து அந்த போருக்குள்ள இறங்கினாரு. ஆனா நடந்தது வேறையா ஆயிப்போச்சு. எதுக்குமே அவருக்கான சப்போர்ட்டே இல்லாம போச்சு. ஈரான் முன்னிலும் தீவிரமாக பல குழுக்களாக பிரிந்து 20க்கும் மேற்பட்ட ராணுவ குழுக்களை வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. விதவிதமான எளிய ராக்கெட்ஸ், எளிய மிசைல்ஸ், எளிய ட்ரோன்ஸை வச்சு அடிச்சு காலி பண்ணாங்க. முக்கியமான அவங்களுடைய அத்தனை ராணுவ தளவாடங்களையும் மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இத வெள்ளை மாளிகையே வெளியிட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா பென்டகன் சொன்னாங்க. பென்டகன் தான் அமெரிக்க ராணுவ தலைமையிடம். பென்டகன் என்ன அறிவிச்சுச்சு, 10 நாளைக்கு மேல நம்ம கிட்ட ட்ரோன்ஸ் இல்லைன்னு அறிவிச்சாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய போர் பின்னடைவா இருந்தது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பென்டகன் என்ன சொன்னாங்க, நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க ஆயுதம் இல்லாமலாம் இல்ல, நாம அழிச்சதா சொல்ற ஆயுதம், அவங்களுடைய ஆயுதத்துல 1/3 பங்கு கூட நம்ம அழிக்கல, அதனால எச்சரிக்கையா இருக்கணும்னு ட்ரம்ப்புக்கு அறிவுரை சொல்லியிருக்கு பென்டகன். இது ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. 16 நாளா 48 மணி நேரத்துல மூடிருங்க, 48 மணி நேரத்துல மூடிருங்கன்னு 48 மணி நேரத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனாலும் இவங்க கேட்கிற பாரு இல்ல, வாயா பாத்துக்கலாம் அப்படின்னு ஈரான் நின்று விளையாடுது. ஈரான் ஒரு தெளிவான திட்டமிடலோட இறங்கிட்டாங்க. நீங்க அவருக்கு அமெரிக்காவுக்கு உதவுகிற அண்டை நாடுகள்லாம் முதல்ல அடிச்சாங்க, அமெரிக்க ராணுவ தளங்களை எல்லாம் உடைச்சாங்க. 3வது என்ன பண்ணாங்க, பொருளாதார தடை உருவாக்குனாங்க. அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், உலக நாடுகளை ஒரு அச்சுறுத்தும். அதுல முக்கியமான ஒன்றா இருக்க உலகம் முழுவதும், அது குறிப்பாக மேற்காசிய நாடுகளுக்கு எண்ணெயை கொண்டு வரக்கூடிய 20% மேல எண்ணெய் அந்த வழியே தான் வந்தாகணும், உணவுப் பொருள் அந்த வழியே தான் வந்தாகணும். ஹார்மூஸை மூடினாங்க, அது இன்னும் பெரிய பின்னடைவாச்சு. அதுக்கப்புறம் அந்த நாடாளுமன்றம், ஈரான் நாடாளுமன்றம், ஹார்மூஸை கடக்கணும்னா எங்களுக்கு வரி கட்டிட்டு போ, எங்களுக்கு சுங்க கட்டணம் கட்டிட்டு போ அப்படின்னு ஒரு அறிவிப்பை 4 நாளைக்கு முன்னாடி போட்டாங்க. அது இன்னும் பெரிய பின்னடைவாய் போச்சு. இதுக்கப்புறம் நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு படை அனுப்புங்க, எங்களுக்கு கப்பல் அனுப்புங்க, நாமெல்லாம் போய் ஹார்மூஸை மீட்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா நேட்டோ நாடுகள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, இப்படி தேவையில்லாம வம்புக்கு போய் தேவையில்லாம சண்டை இழுக்கிறதுக்கு எங்களுடைய படையையும் பணத்தையும் நாங்க வீணாக்க மாட்டோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாங்க. இப்ப அவங்களும் வரல. இதுக்கு இடையில தரை வழியா நான் தாக்க போறேன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் தரை வழியா தாக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணாரு. அதுக்கு இஸ்ரேலே ஆதரவு தெரிவிக்கல. ட்ரம்ப் யாருக்காக களத்துல இறங்கினாரு, இஸ்ரேலுக்காக. கடைசியில் இஸ்ரேல் ஆதரவு தெரிவிக்கலன்ட்டாங்க, நாங்க வரல, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, மேல இருந்து குண்டை போட்டோமா 2 பேரை போட்டோமான்னு போயிடணும், உங்களோட இறங்கினா மொத்தமா முடிச்சு விட்டுருவீங்க எங்களா அப்படின்னு இஸ்ரேலும் வரமாட்டேன்னுச்சு. இப்ப கூட்டணி நாடுகள் வரல, நட்பு நாடுகள் வரல, இஸ்ரேல் யாருக்காக இறங்கினாரோ அந்த நாடு வரல, சுத்தி முத்தி அமெரிக்காவுக்கு உதவின அத்தனை நாடுகளையும் ஈரான் போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அத்தனை
ராணுவ தளங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, நொறுக்கப்பட்டிருக்கு. இப்படி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு 8 நாள் 4 நாள் நாளைக்கு சாயந்தரம் 8 மணி அப்படின்னு எழுதிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில தப்பிக்கிறதுக்கு, குறைந்தபட்சம் தன்னை காத்துக் கொள்வதற்கு அவருக்கு ஒரு வழி தேவைப்படுறது. அதனால செத்து போயிட்டாருன்னு கிளப்பி விட்டோம்னா 2 நாள் பேச்சுவார்த்தை செத்து போனதை பத்தியா இருக்கும். இல்லப்பா அவர் உயிரோட தான் இருக்காரு, ஆஸ்பத்திரியில இருக்காராம், இல்லப்பா அவர் செத்துட்டாராம் அப்படின்னு மக்கள் திசை திருப்பி இதை பற்றி பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் இவர் கொடுத்த அந்த காலக்கெடுவை குறித்து யோசிக்க மாட்டாங்களே. அதனால திசை திருப்பி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றதுக்கு நாடகத்தை எதுவும் போடுறாரா அப்படின்றதையும் சேர்த்து யோசிக்கணும். எது எப்படியோ அவர் இன்னும் சாகல, அது மாத்திரம் உறுதியாயிருக்கு. ஏன்னா செத்து இருந்தா இந்நேரம் உலகம் முழுவதும் பேசு பொருளா இருக்கும். ஆனா செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் பரப்பி விடுறாங்க போல இருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிற அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ கூட 2024 எடுக்கப்பட்டது. அந்த துப்பாக்கி காது கிட்ட சுட்டாங்க இல்லையா, அந்த உரசிட்டு போச்சுல குண்டு கூட, அந்த சமயத்துல அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்றது இன்றைக்கு வெளியே வந்திருக்கு. ஆக மொத்தம் அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. உலகத்தவே கதற வச்சுட்டு அவருக்கு நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இதுதான் என் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு திர்றாரு. காலம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும். சர்வாதிகாரம் மக்கள் புரட்சிக்கு முன்னாடியோ மக்களுடைய எழுச்சிக்கு முன்னாடியோ நிக்க முடியாது. அமெரிக்காவில் மக்கள் புரட்சி நடந்துட்டு இருக்கு.